ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் கோல்டு என்ன நடந்துச்சு, அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஒரு போயிட்டு போயிருக்கு. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஹை இங்கே இல்லை, ரெசிஸ்டன்ஸ் ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நியர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அது வரையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் டவுன் ஆகிருக்கு. ஸோ பெரிய பிக் மூமெண்ட் எதுவும் இல்லை, அவ்வளோ பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சைட்வே தான். அண்ட் 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5000 to 525 ஒரு 200 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பெரிய மூமெண்ட் இன்னும் இல்லை. ஸோ ஆல்ரெடி அப் ட்ரெண்டு தான். ஆல்ரெடி ரீடெஸ்ட் கூட 4 hours முடிஞ்சிருச்சு. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் 30 minutes பார்த்திங்கன்னா நியர் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. இதான் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. இதை தாண்டணும். இந்த சப்போர்ட் ஏரியாவை தாண்டிச்சு அப்படின்னா ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த லோ வரையும் வரலாம். எவ்வளோ 4840 வரையும் வரலான்றது நம்மளோட ப்ரிடிக்ஷன். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட்டு பிரேக் அவுட்டு, லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுதான். இது பிரேக் அவுட் ஆகாத வரையும் மார்க்கெட் டவுன் தான். இந்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் போகலாம், இது வரையும் போகலாம். இந்த ஐ பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது இந்த ஜோன் வரையும், இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது ஆல் டைம் ஐக்கு போகலாம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே, அங்கே போகலாம். 30 minutes நம்ம பிளான் தான் இப்போதைக்கு. ஆல்ரெடி மேஜராக ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே ஃபுல்லாக பையர்ஸ் இருக்கிறதால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேலர்ஸ், ஸ்ட்ராங் சேலர்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் மேக்ஸிமம் டவுன் ஆகுது. அதாவது இங்கேருந்து போயிட்டு இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆகலாம். கரெக்ஷன் 30 minutes லோயர் டைம் ஃப்ரேமில் சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அடுத்தது இங்கே இந்த லெவல் வரையும் போகலாம். அடுத்தது சப்போஸ் இப்போ கண்டினியூவாக டவுன் ஆகுறான் அப்படின்னா ஸோ இந்த இதான் லோ, அடுத்த லாஸ்ட் லோ இது வரையும் வரலாம். இதுலேருந்து இது வரையும் ஆல்ரெடி வார் வேறு போயிட்டுருக்கு, ஈரான் வியூஸ் இஸ்ரேல் வார் வேறு போயிட்டுருக்கு. ஸோ கோல்டு வந்து பைக்கு தான் ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஆனால் பெரிய மூமெண்ட் கோல்டு இன்னும் வரல, அது என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் மேக்ஸிமம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. கோல்டு இன்னும் பையர்ஸ் யாரும் என்ட்ரி ஆகலை. ஆப்ரேட்டர்ஸும் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. பிட்காயினும் பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ கோல்டு வரக்கூடிய காலத்தில் பெரிய மூமெண்ட் இருக்குது, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் எதுவுமே கொடுக்காம ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல சேலர்ஸும் பையர்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கலாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சேலர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்க, ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிட்டு மறுபடியும் சேலர்ஸ் கீழே வந்துட்டுருக்காங்க இங்கே. ஸோ இதுதான் இப்போ அடுத்தது வீக்லி சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. இங்கே அது மட்டும் இல்லாமல் தான் லோ, வீக்லி லோ, இது ஹை. சப்போஸ் இதுக்கு ரீடெஸ்ட் ஏரியாவும் வந்துச்சுனாலும் இங்கே தான் ரீடெஸ்ட் ஏரியா, இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே தான். இதுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் வேணும்னா இப்படி வந்துட்டு அப்புறம் போகலாம். சப்போஸ் இந்த லெவலில் பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மேலே போகலாம், இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஸோ இங்கே இது வரையும் வரலாம். வீக்லியை தான் டெய்லி பார்த்தாலும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இப்போ அந்த பிக் ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஒன்று மார்க்கெட் வந்து இங்கே இருந்து பையாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 4800 to 4600 வரையும் வர சான்சஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே. ஸோ லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா இன்னும் பை இன் கன்ஃபார்ம் ஆகலை. இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் ஸோ இதுதான் பிளான். ஓகே, இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இது வரையும் வரலாம். ஆல்மோஸ்ட் 4400 வரையும் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த லோ இந்த 4840 இது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வரலாம். இல்லைன்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் இங்கே வரையும் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ, அப்புறம் இங்கே கீழே வந்துட்டு அப்புறம் மார்க்கெட் இப்படி போகலாம். ஸோ அப்படி இதுதான் பிளான். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் இந்த இப்போ இருக்கிற லெவலில் சப்போர்ட் ஏரியா இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா அடுத்த லோ வரையும் வரலாம். அந்த அடுத்த லோ இதுதான். அந்த லோவையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே இங்கே இந்த ஃபேர் வேல்யூ இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ ஃபில் பண்ணலாம். சப்போஸ் கண்டினியூ ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை தான் கண்டினியூ. அந்த ஆல் டைம் ஹை பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு டிஃபேப் லெவலுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படின்னு பொறுமையாக வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.